வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு பிரதமர் மோடி மிகவும் காலதாமதமாக பயணித்திருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மணிப்பூரில் குக்கி மைத்தேயி பிரிவினரிடையே கலவரம் ஏற்பட்டு 2 ஆண்டுகளான நிலையில் பிரதமர் மோடி அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதை விமர்சித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்ட அறிக்கையில், மணிப்பூரில் 864 நாட்கள் நடைபெற்ற வன்முறையில் 300 பேர் உயிரிழந்ததுடன் 1500 பேர் காயமடைந்ததாக வேதனை தெரிவித்துள்ளார். இடைப்பட்ட காலத்தில் பிரதமர் மோடி 46 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டதாக கூறிய கார்கே, சொந்த நாட்டு மக்களுக்கு ஆதரவாக 2 வார்த்தை கூட இதுவரை அவர் பேசவில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு முன் கடந்த 2022ஆம் ஆண்டு தேர்தலின் போது மணிப்பூருக்கு பிரதமர் மோடி சென்றதை நினைவு கூர்ந்த அவர், பாஜகவின் இரட்டை எஞ்சின் ஆட்சியானது மணிப்பூர் மக்களின் வாழ்க்கையை புல்டோசர் மூலம் தரைமட்டமாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். மணிப்பூரில் இன்னமும் வன்முறை ஓயவில்லை என்றும், பிரதமர் மோடியின் தொனியில் சொல்வதாக இருந்தால் ராஜ தர்மம் எங்கே என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். மணிப்பூர் மாநிலம் சுராச்சன்பூருக்கு சென்ற பிரதமர் மோடி உள்ளூர் மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது பிரதமரை வரவேற்ற ஒரு பள்ளி மாணவி தான் வரைந்த பிரதமரின் ஓவியத்தை பரிசளித்தார். ஒரு மாணவன் தொப்பியை பரிசளித்தார். அந்த தொப்பியை அணிந்தபடி மாணவ மாணவிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.